நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா உமன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன் ப்ளே பண்ணக்கூடிய செகண்ட் T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கும் ஒரு 5GL டீமை நம்ம 10 வரை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு SL டீம் கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா PPL மேட்ச் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா GL அண்ட் SL கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம SL மேக்ஸிமம் PPLயில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறனால ட்ரை பண்ணுறதில்ல. GL பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்பான லிங்க் கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு சில நேரங்கள் அவைலபிளாக கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டுடே பொறுத்தளவில் கபடி மேட்சும் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அல்லது நீங்கள் 6383302472 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம பிரேமில் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ டுடே மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் எது கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்தியா உமன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன் ஒரு பெட்டரான மேட்சாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு கிரேட் வின்னிங்ஸ் எடுக்க முடியல. இந்த மேட்ச் வேறு வின்னிங்ஸ் எடுக்கலாம் நம்ம கெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கான இது 2 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா 1 crore ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ GL அண்ட் SL ரெண்டுமே ட்ரை பண்ணலாம், பெட்டராக பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டு, இந்த பிச்சில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்தெந்த பேட்ஸ்மேன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு T20 பிச்சில் நிறையா பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த மேட்ச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிச்சு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு கேப்டன் விசி யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ரிஸ்கில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், இப்படி டிஃப்ரெண்ட்டாக எந்த கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம், அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஒரு SL டீம் GL டீம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து இப்போ T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சோட 3 மேட்ச். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 3 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180 இருந்திருக்கு. அது அழகாகவே ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா உமன் ஹையஸ்ட்டாக 187 அடித்தாங்க. அந்த ஸ்கோரையுமே வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. மேட்ச்சு டையாக இருந்தது. ஸோ இந்தியா உமன் லீஸ்ட் ஸ்கோராக 172 இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 170 மேலே இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோர் 180 பார்க்கும்போதே ஒரு பெஸ்ட்டு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சு கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமாக தான் அமைஞ்சது. ஸோ இந்த ஒரு மேட்ச்சு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அமையதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது, அதை பார்க்கலாம். அது மாதிரி டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 மேட்ச்சு ஃபஸ்ட் பெட் பண்ண டீமும் 4 மேட்ச்சு செகண்ட் பெட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. மும்பையை பொறுத்தவரை டியூ இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் செகண்ட் பேட்டிங் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 158 இருந்திருக்கு. இந்த ஸ்கோரை பொறுத்தவரை ஒரு டிசரான 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே வந்திருக்கு. 2 மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா 150 கீழே இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய ஒரு சில மேட்சஸ் இந்த 64 அந்த மாதிரி 100 அந்த மாதிரிலாம் அவுட் ஆகியிருக்காங்க. அதனால் செகண்ட் பேட்டிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும். வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் இன்டர்நேஷனல் மேட்சுடைய ஸ்கோரிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஸ்திரேலியா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக 2 மேட்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு முறையும் ஆஸ்திரேலியா ஒரு முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இது டொமஸ்டிக் மேட்ச்சு. இந்த டொமஸ்டிக் மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஃபஸ்ட் பேட்டில் கொஞ்சம் லீஸ்ட்டு ஸ்கோராக அவுட் ஆகிருக்காங்க. இந்த மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா லீஸ்ட்டு ஸ்கோர்லேயே அவுட் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் மேட்சஸ் செகண்ட் பேட்டிங்கில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. இது ஸ்கோரிங் பேட்டர்ன் இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூனி 2 மேட்ச்சுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மெக்ராத் பொதுவாகவே இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி மந்தானா, சபாலி வர்மா, ரிச்சா கோஸ் 3 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். அது மாதிரி பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரஹாம் எப்போவுமே நல்ல ஒரு விக்கெட் இங்கே இருக்கார். அனாபல் சதர்லாந்து T20யில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்க பேர். அது மாதிரி தீப்தி சர்மா நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சை பொறுத்தளவில் தீப்தி சர்மா ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடிக்காங்க. 36, ரிச்சா கோஸ் 36, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 36, மந்தானா வந்து பார்த்திங்கன்னா 28. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீப்தி சர்மா விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. பேட்டிங்கில் பெத்மூனி, தாஹியா மெக்ராத்து கீழே ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. விக்கெட் லேக்கிங்கில் எலைஸ் பெரி 2 விக்கெட் எடுத்தாங்க. சதர்லாந்து ஒரு விக்கெட்டு, ஹார்டனர் ஒரு விக்கெட். ஸோ ஓகே, மும்பையை பொறுத்தவரை கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்பில் லாஸ்ட் மேட்சோட பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட் கால் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்தார். அது யாருன்னு பார்ப்போம். ஸோ அதாவது சாது அப்படின்ற ஒரு பவுலர், இந்தியன் நியூ பவுலர். ஸோ ஓகே,
இங்கே வந்து ஜனாசன் ப்ளே பண்ணால் பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாவே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச்சு. ஜனாசன் 42 அடித்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் தாஹியா மெக்ரோத்துடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக ஒவ்வொரு மேட்ச்சுமே இருந்திருக்கு. கண்டிப்பாக லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. ட்ரை பண்ணணும். இட்ஸ் ஓகே. இப்போ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட் திஸ் வென்யூ அப்படின்னு பார்க்கும்போது மூனி, எலைஸ் பெரி, மந்தனா, சபாலி வர்மா, ரிச்சா கோஸ், தாஹியா மெக்ரத், ஜனாசன், வராகம் இவங்களுடைய பேட்டிங்லாம் பெர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இவங்களிருந்து நம்ம பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலும் ஒரு சில பிளேயர்ஸை இதில் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த டாப் 3ல இருக்கக்கூடிய அல்லது வந்து மூனி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 4லேருந்து ஒரு 1 ஆர் 2 பிளேயர்ஸை மிஸ் பண்ணி பாருங்கள். ஜனாசன் வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பெட்டரான சாய்ஸாக இருக்கும். டெத்தில் பவுலிங் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வெல் பெர்ஃபார்ம்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க நல்லா பார்க்கலாம். இப்போ டி சாதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பவுலர். இப்போ டொமஸ்டிக்கில் வந்து தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ இப்போ கார்டனர் தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் அண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத பிளேயர். கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும். நீங்கள் ஜிஎல்ல ஒரு கேப்டனாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கேப்டன்சியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அது மாதிரி ஸ்ரேயா பட்டேலை பொறுத்தவரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து மேட்ச்சில் கூட 4 விக்கெட்டாக 5 விக்கெட் காலம் எடுத்திருந்தாங்க. லிச்சிஃபீல்டை பொறுத்தவரை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுலேயுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரிகஸை பொறுத்தளவில் சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ ஓகே இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஜனாசன் வந்தால் கண்டிப்பாக டெத் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வராகம், கார்டனர் டெத்தில் பவுலிங் பண்ணுவாங்க. இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அண்ட் ஸ்ரேயா பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெத்தில் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர் டு செகண்ட் பேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் பேட்டிங் நல்லாவே ஓப்பன் பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யார் செகண்ட் பேட்டில் பண்ணுறாங்களோ அவங்கள ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் பேட்டர்ஸில் இந்த 4 பேரில் 3 பேரை கூட நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பார்த்துங்க உங்களுடைய சாய்ஸில் பிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் மந்தனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கிரேட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் சபாலி வர்மா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த ஒரு மேட்ச்சில் நீங்கள் ஜிஎல்ல மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. 4 ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்டனர் ஜனாசன் வந்தால் டெஃபினட்டாக 4 ஓவர் வீசுக்கான வாய்ப்பு வராகம் கண்டிப்பாக 4 ஓவர் வீசுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் வீசிடுவாங்க நம்ம அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே. பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே லிச்சிஃபீல்டு அண்ட் தீப்தி சர்மாவை பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தீப்தி சர்மா ஓகே, லிச்சிஃபீல்டு ஓகே கிடையாது. நீங்கள் வந்து ரிஸ்கியாக வேணால் ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எல்லை பொறுத்தவரை தீப்தி சர்மா கேப்டனாக போகிறது நல்ல ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே. ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேட்டர்ஸில் சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெர்த் மூனி, தாஹியா மெக்ரத் அவங்களோட சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அல்லது மந்தனா சபாலி வர்மாவோட ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சதர்லாந்து அண்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆல்ரவுண்டரில் நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. இது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் செகண்ட் பேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மும்பை பொறுத்தளவில் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் பெட்டராகவே ஓப்பனர்ஸ் நல்லா பேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஒரு டீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் சேஞ்ச் பண்ணணும் பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் மந்தனா மிஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட மிஸ் பண்ணி பாருங்கள். பெர்த் மூனியை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி லிச்சிஃபீல்டு அவங்களும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற பிளேயர்ஸ் இப்போ வந்து கிரேஸ் ஹாரிஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களெல்லாம் ஏன் இந்த ஒரு ரீசன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சதர்லாந்து அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை பார்த்தோம் இப்போ வஸ்ட்ராகர். ஸோ அவங்க 2 பேருமே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரீசன் வஸ்ட்ராகர் வந்து பார்த்தீங்கன்னா T20ல ரீசெண்ட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. சதர்லாந்து வேணால் யார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாலும் வேணால் அவங்கள வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங் சப்போஸ் யார் ஆஸ்திரேலியா சைடு பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து சதர்லாந்தை பிக் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து டெத்தில் பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வஸ்ட்ராகர் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா T20ல அந்தளவுக்கு ரீசெண்டாக கிரேட்டாக இல்லை. ரிஸ்கியில் நீங்கள் கேப்டன் விஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் எல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ நம்ம ஜிஎல் அண்ட் எஸ்எல் 2மே கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் டைமில் ஒரு சில சேஞ்சஸ் இதில் இந்த எஸ்எல் டீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎல்லாவும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆன் டைமில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஜிஎல் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.